அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா ரீசனிங்கில் 300 சம் சீரீஸில் பார்த்தோன்னா நம்ம பார்ட் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 11 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ இது பார்த்தோன்னா பார்ட் 12. பார்ட் 12ல் ஃபஸ்ட் சம் பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்களினுடைய இலக்கங்கள் ஏறுவரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. ஆல்ரெடி இதே மாடல் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதாவது இப்போ நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடியதில் மினிமம் ஒரு 5 கொஷினில் ஒரு 3 கொஷின் 2 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்குது, தெரிஞ்ச மாடலாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி அது நீங்கள் அந்த செம்மை பார்த்துருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் பாருங்கள், எண்களினுடைய இலக்கங்கள் ஏறுவரிசையில் பார்க்கும்போதே டக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ 435 அது அப்படியே ஏறுவரிசையில் இந்த இலக்கங்கள் எழுதுவீங்க. என்னது 3 4 5 சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படி மாற்றிக்கணும். அடுத்து 876 இதை நம்ம மாத்திரம் என்ன பண்ணணும், நமக்கு 6 7 8. அடுத்து 923 இதை மாத்திரம் என்ன நமக்கு 239. அடுத்து 574 இதை மாற்றினா நம்ம 4 5 7. என்ன கேட்குறாங்க, ஏறுவரிசையில் அமைத்து சிறிய எண்ணை காண்க. சிறிய எண் என்ன நமக்கு இதில் பாருங்கள் 239 தான் சிறிய எண். அப்போ அந்த 239 எதை 239 மாற்றணும், 923 தான் 239 தான் மாற்றணும். அப்போ அந்த 923 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 923 பாருங்கள், ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அவன் ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்களோ இறங்கு வரிசையிலையோ. இறங்கு வரிசைனா என்னது, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு. அப்படி மாற்றிட்டு அவன் என்ன கேட்குறான் பாருங்கள், சிறிய எண் கேட்டால் சிறிய எண். இதுவே பெரிய எண் கேட்டிருந்தாங்கன்னா 678. அப்போ அதில் எதுவாக மாறி இருக்கும் 876. அப்போ 876 தான் பெரிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம போட்டிருப்போம். கிளியரா? ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த பாருங்கள், செகண்ட் சம்மு. இப்போ ரீசெண்டாக 2 டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இயற்கணித சம்மந்தமாக. ஸோ அதனால் நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், ரீசனிங்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ரீசனிங் சம்மந்தமாகவும் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இயற்கணிதமாக இருந்தாலும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான மாடல் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள், பியின் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று என்னென்னு கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ரா. ஓகேங்களா, ஸோ அல்ஜிப்ராவோட ஸ்டேட்மெண்ட்டாக நான் கேட்டிருக்காங்க. எனது பியின் 2 மடங்கில் 5 குறைவு. ஸோ பியினுடைய 2 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 2Pன்னு வருமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2P. 1 மடங்குனா 1P, 3 மடங்குனா 3P. இப்போ நம்ம 2 மடங்கு சொல்லுவோம், பியினுடைய 2 மடங்கு. அப்போ P × 2னா என்ன வரும், நமக்கு 2P தானே, 2P. அதில் 5 குறைவான், அப்போ -5. புரிதுங்களா உங்களுக்கு? பியின் 2 மடங்கில் 5 குறைவு -5. 5 அதிகம்னா +5 போடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட இயற்கணித கூற்று எழுதுனா இப்படி தான் எழுதுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டேட்மெண்ட்டாக எழுத சொல்லியிருக்காங்க, அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட்டாக. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 2P - 5. புரிதுங்களா உங்களுக்கு? எல்லாம் பாருங்கள், ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஓகேங்களா, பியினுடைய 2 மடங்கில் 5 குறைவு. அப்போ இந்த பியோட வேல்யூ இன்கேஸ் 2ன்னு இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், அப்போ என்ன வரும், 2 × 2 4 -5 அப்படிங்கிற மாதிரி வரும். புரிதுங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பண்ணணும், என்னங்கிறது பார்த்துட்டு போடணும். இது ரீசெண்டாக 2 எக்ஸாமில் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், தேர்டு கொஸ்டின். ஓகே, அடுத்தது தேர்டு சம் பாருங்கள். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 நாணயங்கள் சுண்டுறாங்க. ஒரு நாணயம் அப்படிங்கும்போது 2 பக்கம் வரும், 2 நாணயங்களும் போது 4 பக்கம். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4ல் என்ன கேட்குறாங்க, இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள். வெவ்வேறு முகங்கள் என்னது, ஒரு நாணயத்தில் ஹெட்டு, இன்னொரு நாணயத்தில் டைல் விடணும். அப்போ என்ன வரும், ஒன்று டைல் ஹெட்டு வரலாம், இல்லைனா ஹெட்டு டைல் வரலாம், அவ்வளோதான். இந்த 2 வாய்ப்பு மட்டும் தான். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி வாய்ப்புகள் 2. அப்போ 2/4. ஆன்சர் பார்த்தோன்னா 1/2. புரிஞ்சிங்களா? 2 நாணயங்கள் சுண்டுறாங்க அப்படின்னாலே என்னது, நமக்கு 2² 4 தான் வரும். பகடைங்கும் போது நம்ம 6 பவரில் போடுவோம், ஏன்னா 6 முகங்கள் இருக்குது, அது இருக்குது. ஓகேங்களா, அதனால் 2 பகடைனா 6², 3 பகடைனா 6³ அப்படி போடுவோம். இங்கே நாணயங்கள் பார்த்தோன்னா 2 நாணயங்கள் 2ங்க போட்டுவோம், 2 முகங்கள். இப்போ 2 நாணயங்கள் 2 போடணும், 3 நாணயங்கள் 3 பவரில் 3 போடணும். சரிங்களா? சரி ஓகே, இப்போ 4 போட்டாச்சு. மேலே பார்த்தோன்னா ஹெட்டு டைல், டைல் ஹெட்டு 2 வாய்ப்பு தான். அப்போ 2 அடித்து போட்டால் ஆன்சர் 1/2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள், ஃபோர்த்து சம் பாருங்கள். 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MATH என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 4 பேர் இருக்காங்க கணித மன்றத்தில். யார் யார், MATH. இது புக்கு சம் தான். இதில் கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் மட்டும் எத்தனை கேட்குறாங்க, நிகழ்தகவு கேட்கல, வாய்ப்புகள் மட்டும் எத்தனை கேட்குறாங்க. அப்போ கணித மன்ற தலைவர் இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேரில் தலைவரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கும், ஒரு லீடர் மட்டும் தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஒன்று M லீடராக இருக்கலாம், இல்லை A இருக்கலாம், இல்லை T இருக்கலாம், 4 H இருக்கலாம், அவ்வளோதானே. அப்போ மொத்தம் 4. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு 4. ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். எ லீடர் அண்டு அண்ட் அசிஸ்டன்ட் லீடர், அதாவது கணித மன்ற தலைவர்
மற்றும் உபத்தலைவர், ஒரு தலைவர் ஒரு உபத்தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து எம் வந்து தலைவராக இருக்காங்க அப்படின்னா, அப்போ மீதி 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தானே உபத்தலைவராக இருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ எம் தலைவராக எடுக்கும்போது மீதி 3 பேர் உபத்தலைவராக இருப்பாங்க. அப்போ வந்து அதில் ஒரு 3 வாய்ப்பு இருக்கும். கணிதமன்ற தலைவர் மற்றும் உபத்தலைவர் அப்படிங்கும்போது 3 சான்ஸ். அதாவது எம்ஏ, எம்டி, எம்ஹெச் அப்படிங்கிற மாதிரி. எம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம் தலைவராக இருந்தால் அப்போ உபத்தலைவர் வந்து ஏவாக இருக்கலாம். அதேமாதிரி எம் தலைவராக இருந்தால் டி உபத்தலைவராக இருக்கலாம். எம் வந்து தலைவராக இருந்தால் ஹச் உபத்தலைவராக இருக்கலாம், கரெக்டுங்களா? அப்போ எம்னு எடுக்கும்போது 3 வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஏ எடுக்கும்போது மீதி 3 பேர் உபத்தலைவராக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் 3 இருக்குது. டி எடுக்கும்போது 3 வாய்ப்பு, ஹச் எடுக்கும்போது 3 வாய்ப்பு. அப்போ 3 4 6 9 12, மொத்தம் 12. அப்போ லீடர் அண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர், அதாவது கணித தலைவர் மற்றும் உபத்தலைவர் இருக்கும்போது டோட்டலாக வந்து 12 வாய்ப்புகள். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4,12. ஆப்ஷன் பி 4,12. புரிஞ்சுங்களா? கிளியராக? வெறும் தலைவர்னால் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் தலைவராக இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ 4 வாய்ப்பு இருக்கும். ஒரு தலைவர் 3 பேர் உபத்தலைவர், அதாவது இன்னொருத்தர் உபத்தலைவர் அப்படின்னா, இப்போ நான் தலைவராக இருக்கிறேன் அப்படின்னா நம்ம டீமில் மீதி 3 பேர் உபத்தலைவராக இருப்பாங்க. அப்போ 3 வாய்ப்பு இருக்கும். அதாவது கிருஷ்ணன் சார், சோபா மேம் உபத்தலைவர், இல்லைனா கிருஷ்ணன் சார், மோகன் சார் உபத்தலைவர், இல்லைனா கிருஷ்ணன் சார், இல்லைனா கணேஷ் சார் உபத்தலைவர், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை சோபா மேடம் தலைவராக இருக்காங்க அப்படின்னா சோபா மேடம் தலைவர், கிருஷ்ணன் சார் உபத்தலைவர், சோபா மேடம் தலைவர், கணேஷ் சார் உபத்தலைவர். அப்போ அது ஒரு 3 வாய்ப்பு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3 பேர் இது வரும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தா நமக்கு எத்தனை வரும்? மொத்தம் 12 வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. ஒரு துணி சலவை செய்யப்படும் பொழுது 0.5% சுருங்குகிறது. இதனை பின்னத்தில் சொல்லுங்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பர்சன்டேஜ்லேயும் சொல்லலாம், லாஜிக்கல் ரீசனிங்குள்ளேயும் வருது, ஓகேங்களா? இப்போ 0.5% வந்து சுருங்குது அப்படின்னா அதை பின்னத்தில் எப்படி சொல்கிறது? 0.5%ங்கிறது பின்னத்தில் என்னது? பர்சன்டேஜ் என்ன? 100 போட்டால் முடிஞ்சு போச்சு. பின்னத்தில் எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள், இப்போ 0.5 இருக்குது. இது நம்ம முழு நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? 2 பெருக்குனாலே முழு நம்பராக மாறிடுமா? 1 மாறிடுமா? அப்போ மேலே 2 கீழே 2 பெருக்குங்க. அப்போ என்ன ஒரு மேலே 2 பெருக்குமா 1, கீழே 2 பெருக்குனா 200. அப்போ 1/200 எழுதலாமா? அப்போ ஆப்ஷன் டி 1/20. வேறு ஒன்றும் கிடையாது. 0.5%ங்கிறத 0.5%னா 100 / 100. இதை நம்ம 2 பெருக்குனா இது 2 பெருக்குனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? 1 மாறிடும், கீழே 200 மாறிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் 1/200. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி 5 சம்மு இன்றைக்கி பார்த்த 5 சம்மு பாருங்கள். பார்ட் 12 ஃபஸ்ட் சம்மு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்த மாடல் தான். செகண்ட் சம் கொஞ்சம் யூனிக்கானது. தேர்டு சம் வந்து பார்த்தோன்னா இந்த 2 நாணயங்கள் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, ஓகேங்களா? அதேமாதிரி ஃபோர்த்து சம் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கக்கூடியது. ஃபிஃப்த்து சம்மும் யூனிக்காக இருக்கக்கூடியது தான், ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வரக்கூடியதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுலையுமே 2 சம்மு மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏன்னா ஓரளவு நீங்கள் அதை ரீகால் பண்ணிட்டீங்க, ஓரளவு நீங்கள் அது நிறைய மாடல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படிங்கும்போது போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 50வது வீடியோ பதிவு தாண்டும் போதெல்லாம் 5 சம்மில் 4 சம் தெரிஞ்சதாக இருக்கும். ஏதோ 1 மட்டும் தான் ட்விஸ்டடாக இருக்கும். ஒவ்வொரு இதில் 5 கூட தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். அது பேஸ்டாக நீங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடிய சம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.